அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்தால் அவனுக்கு பக்தி தேவையில்லை. இதுதான் என்னுடைய கணிப்பு. கோயிலுக்கு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் போகிறேன், எனக்கு அதுக்கு ஒதுக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது, விரதம் இருக்கிறதுக்கு டைம் கிடைக்குது, அதனால் நான் போகிறேன். மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதில் ஓரளவு வெற்றி அடைய முடியும்னா அதுதான் கோவில். நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டியதில்லை. ஆயிரக்கணக்கான உங்களுடைய மனசு அந்த எண்ணம் ஒரு கோயிலில் போய் சேரும்போது அந்த இடத்துக்கு ஒரு சக்தி உண்டாகுது. கடவுள் இருக்காரோ இல்லையோ அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த சக்தி உண்மையாக மனப்பூர்வமாக விரும்புகிறவங்களுக்கு வேண்டிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா மனுஷனுடைய மனசுக்கு ஒரு இது இருக்குல்ல, பலம் இருக்குல்ல. கஷ்டம் இல்லாமல் சினிமாவில் சேர்ந்த ஒரே ஒரு நடிகை, பெருமையாக சொல்லலை, நான் தான் எல்லாம் சொன்னேன், ஃப்ளூக்குன்னு சொல்கிறேன்னு. இன்றைக்கி நான் வாடுறதே ஃப்ளூக்கு தான். ஏன்னா என்னுடைய தகுதிக்கு மேலே உள்ள வாழ்க்கை, ஒழுங்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட கெட்டிக்காரங்களும் என்னோட நல்லவங்களும் இதோட மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால சொல்கிறேன். எம்ஜிஆரோட உள்ள படங்கள், நான் நடித்த படங்கள், கத்தி சண்டை போட்டதெல்லாம் ஜனங்க அவ்வளவு ரசிச்சிருக்கிறாங்க. நம்ம எம்ஜிஆரோட ஆக்ட் பண்ணவர் ஆய்வர், அதான் யார், நம்ம எம்ஜிஆரோட ஆக்ட் பண்ணவர் ஆய்வர் அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் விரும்பலை. என்ன வேட்டம் கொடுக்குறாங்களோ அது சுமாராக இருந்தேன்னா நான் பண்ணுறது தான் இன்னிக்கும். குறை ஏதாவது இருந்ததுன்னு சொல்லுவேன் டைரக்டர், இல்லை சார் அப்படி தான் இருக்கணும் சார் அப்படின்னா ஓகே.